நாளிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வாலிபர்களுக்காக நம்ம ஜெபித்தோம், தேசத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி துதிக்க, அவரை பாட கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், யோபு 42 அதிகாரத்துல யோபு என்ற ஒரு மனிதனுடைய குடும்பத்துல பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், இழப்புகள், வேதனைகள், வியாதிகள், துன்பங்கள், தரித்திரங்கள் எல்லாமே வந்தது. ஆனால் கர்த்தர் அந்த எல்லா வேதனைகளையும் கர்த்தர் மாற்றினார், குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அதே போலதான் இன்னைக்கு இந்த கடந்த நாட்களில வந்த போராட்டத்தின் நிமித்தம் நிறைய பேரை நம்ம இழந்துட்டோம், நிறைய பலத்தை இழந்துட்டோம், பொருளாதாரத்தை இழந்துட்டோம், நிறைய குடும்பத்துல நல்ல சந்தோஷத்தை இழந்துட்டோம், சமாதானத்தை இழந்துட்டோன்னு ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 42 அதிகாரம் 10 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோபு 42:10. சிறையிருப்பை மாற்றினார், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவனுடைய வாழ்க்கையில அதுவரைக்கும் ஒரு சிறையிருப்பு, ஒரு சிறைக்குள்ள அடைக்கப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றி இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒருவேளை பாவமாகிய சிறைக்குள்ள ஒருவேளை பிள்ளைகள், குடும்பத்தினர் அடைக்கப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை கூட அடுத்தது மூவ் பண்ணவே முடியல, நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. எப்படி ஒரு ஜெயிலுக்குள்ள மாட்டி இருக்கும் பொழுது வெளியே வர முடியாதோ, அதே போல வெளியில வர முடியலையே, தாண்டி செல்ல முடியலையே, என்னால ஆண்டவரே அடுத்தது நான் எங்க போகணும், என்ன பண்ணணும், ஒண்ணுமே தெரியலையே என்று ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கூட இருந்தால் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது பாவமாகிய சிறையோ, ஒருவேளை சாபமாகிய சிறையோ, அல்லது தடைகளாகிய சிறையோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி ஆண்டவரை எங்களுடைய சிறையிருப்பு மாறட்டும்னு சொல்லுங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்னென்ன சிறையிருப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? வீட்டுக்குள்ளே இருக்கிற சிறையிருப்பு, வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், வீட்டுக்குள்ளே இருக்கிற நெருக்கங்கள், வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை, முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை, இவை எல்லாம் உங்களுக்கு ஒரு சிறை போல இருக்கலாம், ஒரு சிறையிருப்பு போல இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே, எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற சிறையிருப்புகள் மாறட்டும் அப்பா. பாவத்தினால் வந்த சிறையிருப்பு மாறட்டும், சாபம் மாறட்டும் அப்பா. பிள்ளைகளோ, கணவனோ, மனைவியோ, பெற்றோரோ யாராவது ஆண்டவரே இந்த சிறையிருப்புக்குள்ள சிக்கி இருந்தால், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி இருந்தால் இப்பொழுது அவர்களை விடுவிப்பீராக ராஜா, விடுவிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் சிறையிருப்பினால, சத்ருவின் கிரியைகளினால எதையெல்லாம் இழந்தார்களோ அவை எல்லாவற்றையும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே, கிருபை பாராட்டுவீராக. இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவன் அல்லவா? உம்முடைய பிள்ளைகள் இழந்த சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுங்கப்பா, திரும்ப கொடுங்கப்பா, திரும்ப கொடுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவேளை பலவீனமாய் இருந்தால் ஆண்டவரே அந்த பலவீனத்தை மாற்றி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. பாவ சிறைகள் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்காததுனால வந்த சிறையிருப்பு மாறட்டும் அப்பா, மாறட்டும் அப்பா. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாறட்டும் ஆண்டவரே. முன்னேற முடியாதபடி இருக்கிற சிறையிருப்பு, தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென்.
வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆமென், ஹalleluya. சிறை வாழ்வு, அதாவது சிறையிருப்பு மாறும் பொழுது பாருங்களேன், யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவனை இழந்த எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களை ரெண்டத்தனையாய் அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும் பொழுது அவன் இழந்த பிள்ளைகளை திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதாவது ஒருவேளை குடும்பத்துல பிள்ளைகளால நீங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கலாம். பிள்ளைகளின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஆமென், ஹalleluya. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா, பொருளாதாரத்திலேயும் ஆண்டவரை என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்தார்களோ, பிள்ளைகள் வாழ்க்கையில இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. எங்களுடைய முன்னிலைமை பார்க்கிலும் இனி வருகிற நாட்கள்ல ஆண்டவரை நம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் எங்கள் குடும்பங்களிலே நீட்டப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல ஆண்டவரே, முன்னிலைமையை விட பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருந்தது என்று பார்க்கிறோமே. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல இதுவரைக்கும் பட்டது போதும், கஷ்டப்பட்டது போதும், வடித்த கண்ணீர் போதும் கர்த்தாவே, இழந்தது போதும் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்பொழுது கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பின்னிலைமை முன்னிலைமை விட பின்னிலைமை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருப்பதாக, சுகத்தோடு இருப்பார்களாக, பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பிள்ளைகள் அப்பா, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை இவர்கள் காண்பார்களாக. பிள்ளைகளால் வரும் சமாதானம் பெரிதா இருக்கட்டும் ஐயா. இவர்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்கள் பந்தை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்களாக. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. முன்னிலைமையை விட பின்னிலைமை இனி வருகிற நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் அப்பா. ஹalleluya. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியான நாட்களை நீ திரும்ப கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுப்பீராக. எல்லா தடைகள் மாறட்டும் ஐயா. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீர், இன்றைக்கு தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீர், இன்றைக்கு தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மையே நான் நம்பி இருக்கிறேன் அப்பா, அற்புதங்கள் செய்யுங்கப்பான்னு பாடணும் இல்லையா? ஆண்டவர் கண்டிப்பா ரெட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார், இழந்ததை திரும்ப கொடுப்பார், முன்னிலைமையை விட பின்னிலைமை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை 16ஆம் வசனமும் 17ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போமா? இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிற காரியம், ஆண்டவரே, யோபுக்கு கர்த்தாவே நல்ல தீர்க்காயுசு நாட்களை கொடுத்தீரே, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தீரே, எங்களுக்கும் தாங்கப்பான்னு கேட்க போறோம். அதே போல யோபு 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை நாங்கள் காணணும் அப்பா என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. திருமண தடைகளை கர்த்தர் மாற்றுவார், கற்ப தடைகளை மாற்றுவார், நம்முடைய சந்ததிகளையும் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமேன். எல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, யோபுடைய குடும்பத்தை இவ்வளோ அழகாய் நீர் ஆசீர்வதித்தது போல எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே சந்ததியாய் காணக்கூடிய கிருபையை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பெருகுவதை நாங்கள் பார்க்கணுமே, பிள்ளைகளுடைய திருமண தடைகள் மாறணுமே, பிள்ளைகளுக்கு கற்ப தடைகள் மாறணுமே, குழந்தை பாக்கியம் பிறக்கணுமே. ஆண்டவரே சந்தோஷமாக குடும்பமாக இணைந்து வாழணுமே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளை காண்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. ஆண்டவர் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் கிருபை பாராட்டும், பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டும். அப்படியே கர்த்தாவே, யோபுக்கு ஆண்டவரே முன்னிலைமையில பயங்கரமான வியாதி அப்பா, ஆனால் கர்த்தாவே நீர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றும் பொழுது ஆண்டவரே நெடுநாள் பூரண வயதுள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறபடி சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயுசு நாட்களையும் பலனையும் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக ராஜா. யார் யார் இப்பொழுது பலவீனத்தோடு வியாதியோடு, தங்களுக்கு அருமையானவர்கள் வியாதியோடு கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு சுகத்தை தாங்கப்பா. வியாதிகள் மாறட்டும் அப்பா, பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ராஜா. தீர்க்காயுசு நாட்களை கொடுப்பீராக. எல்லா பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. நெடுநாள் ஆண்டவரே சுகத்தோடு இருந்து பூரண வயதுள்ளவளாய் இருந்து சந்ததியின் சந்ததிகளை கண்டு உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி ஒளியாத, தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி ஒளியாத, ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புமை தாரந்த உன்னாண்டவரே தொழுதேத்து. வாவினை துன்பம் மாற்றியடந்த ஓதரும் தயவு செய்து தந்த, வாவினை துன்பம் மாற்றியடந்த ஓதரும் தயவு செய்து தந்த, ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புமை தாரந்த உன்னாண்டவரே தொழுதேத்து. தினம் தினம் உலகில் இசை பலவான வீணை பொருட்டருளும் மேலான, உலகின் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான, ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புமை தாரந்த உன்னாண்டவரே
ஆண்டவரை தொழுதேத்து ஆத்துமமே என் முழு உள்ளமே ஸ்தோத்தரித்து துதித்தலோடு நாள் வரை அன்பும் ஆதரித்து உன்னாண்டவரை தொழுதேத்து முற்றிடுமானோ கூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஊற்றிடுமானோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்பும் ஆதரித்து